ஸோ நெட்வொர்க் டிவைசஸில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சுவிட்சஸ். ஓகேவா? ஸோ சுவிட்ச் எதுக்கு யூஸ் ஆகுது? சுவிட்சும் ஒரு ஸ்ப்ளிட்டிங் டிவைஸ் தான். ஸோ நெட்வொர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது தான். ஹப்பு எப்படி நம்ம ஒரு நெட்வொர்க் ஸ்ப்ளிட்டர் டிவைஸோ சேம் அதே தான் இதுவும். ஆனால் அது வந்து ஃபிசிக்கல் லேயரில் ஒர்க் பண்ணுச்சா, இது டேட்டா லிங்க் லேயர். அந்த OSI 7 லேயரில் டேட்டா லிங்க் லேயரில் இது ஒர்க் பண்ணும். ஓகேவா? இதுவும் சேம் ஹப்பு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சு, இது மல்டி காஸ்ட்டும் பண்ணும், யூனிக் காஸ்ட்டும் பண்ணும். ஒரு பிசிக்கு அனுப்ப முடியும், நம்ம மல்டிபிள் பிசிக்கும் செலக்ட் பண்ணி நம்ம பேக்கெட்டை சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் ஹப்பில் ஒரே பிரச்சனை, ப்ராட்காஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும், மல்டி கேஸ்ட்டோ யூனிக் கேஸ்ட் ஆப்ஷனோ கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம ஹப்பை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு சுவிட்சுக்கு நம்ம மாறிட்டோம். ஓகேவா? ஸோ ஹப்பு அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணாததுக்கு முக்கியமான காரணமே இந்த கேஸ்டிங் தான். ஸோ ப்ராட்காஸ்ட்டு அதில் அது மட்டும்தான் நடக்கும், மற்ற எந்த கேஸ்டிங்கும் நீங்கள் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்க பாருங்கள். ஒரு டிவைஸுக்கும் கனெக்ட் பண்ணலாம், 1லேருந்து 3க்கும் கனெக்ட் பண்ணலாம், 1லேருந்து 4, 5 இருக்கிற எல்லா டிவைஸும் கூட பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த கேஸ்டிங் மல்டி கேஸ்டிங் ப்ளஸ் யூனிக் காஸ்ட். யூனிக் காஸ்ட்னா 1, மல்டி காஸ்ட்னா 2, 3, 4, 5 பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ சுவிட்சில் நிறைய டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அன்மேனேஜ்டு சுவிட்ச். இப்போ நீங்கள் பார்த்த இந்த சுவிட்ச் வந்து அன்மேனேஜ்டு டைப் தான். ஸோ மேனேஜருக்கு அன்மேனேஜருக்கு என்ன வித்தியாசம், என்னெல்லாம் டைப், எதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ சுவிட்சோட டைப் எடுத்துக்கிட்டோம்னாக்கா முதல்ல அன்மேனேஜ்டு, அதுக்கப்புறம் மேனேஜ்டு, அதுக்கப்புறம் லேண்ட் சுவிட்சு. ஸோ அன்மேனேஜ் சுவிட்சும் லேண்ட் சுவிட்சும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. அன்மேனேஜ் சுவிட்சு தான் லேண்ட் சுவிட்சு. ஓகேவா? அந்த சுவிட்சோட ஆப்ரேஷன் வைஸ் ரொம்ப பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. ஆனால் டைப்பில் அதுக்குடைய டைப் இருக்குது. நம்ம அன்மேனேஜ் சுவிட்சே லேண்ட் சுவிட்சாகவும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது PoE சுவிட்ச், பவர் ஓவர் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, PoE அப்படின்னா. ஸோ அந்த PoE எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சிசிடிவி கேமராவுக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் இருக்குது. அந்த பர்டிகுலர் சுவிட்சை அங்கே யூஸ் பண்ணும்போது நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் ரீசன். ஸோ முதல்ல அன்மேனேஜ்டு சுவிட்ச். ஸோ அன்மேனேஜ் சுவிட்ச் அப்படின்னா ப்ளக் அண்ட் ப்ளே. நம்ம சுவிட்சை எடுத்துகிட்டு சுவிட்சுக்கு பவர் கொடுப்போம். ஸோ பவர் கொடுத்து முடிச்சோன்னே நமக்கு எல்லா போர்ட்லேயும், அதில் எத்தனை போர்ட் இருக்குதோ அத்தனை போர்ட்லேயும் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு போர்ட்டில் ISPலேருந்து இல்லை ரவுட்டர்லேருந்து எடுத்து இன்புட்டை கொடுத்தீங்கன்னா மீதி உள்ள எல்லா போர்ட்டும் அவுட்புட் போர்ட்டாக மாறிடும், நெட்வொர்க்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்மேனேஜ் சுவிட்சை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கில்டு பர்சன் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணல, ஸோ ஸ்கில்டு பர்சன் இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணுறது தேவைப்பட மாட்டாங்க. இப்போ இதுவே மேனேஜ் சுவிட்சாக இருந்ததுன்னா ஸ்கில்டு பர்சன் வேணும். ஏன் அப்படின்னா அதில் கமாண்டு டைப் பண்ணணும். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ் சுவிட்சை நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஆனால் இதுவே அன்மேனேஜ் சுவிட்சை யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோ ஒரு நெட்வொர்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களோ உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அதில் நீங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. பவர் கொடுக்க போகிறீங்க, இன்புட் கொடுக்க போகிறீங்க, மீதி எல்லாத்தையும் அவுட்புட் எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே கிடையாது. ஓகேவா? அது தேவைப்படுறது என்ன, கேபிள் கனெக்ஷன் தான். ஸோ கேபிள் இருந்தால் போதும். ஸோ கேபிள்லேருந்து நீங்கள் இன்புட்டை கொடுத்துட்டு மீதி உள்ள போர்ட்லேருந்து அதே கேபிளை கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்மேனேஜ் சுவிட்சை கம்பேர் பண்ணும்போது, மேனேஜ் சுவிட்சோட கம்பேர் பண்ணும்போது அன்மேனேஜ் சுவிட்சோட காஸ்ட் ரொம்ப கம்மி. எவ்வளோ இருக்கும்? இதுவே வந்து 25,000 ரூபா இருக்கும். அன்மேனேஜ் சுவிட்சே பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வரும், ஒரு 48 போர்ட்டு உள்ள ஒரு சுவிட்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது 24 போர்ட்டு, ஒரு 15 to 20க்குள்ளே வரும். பெருசாக வித்தியாசம் இருக்குது. 24 போர்ட்டு 48 போர்ட்டுக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனை போர்ட்டு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுவிட்சஸை வாங்கி வச்சுக்கணும். இப்போ இந்த ரூமில் எங்களுக்கு தேவைப்படுறது 60 போர்ட்டு உள்ள சுவிட்சு. ஆனால் 60 போர்ட்டு சுவிட்சை வாங்கி வச்சிங்கன்னா இவ்வளோ பெருசு வரும்.
இவ்வளோ லென்த்து வரும். அவ்வளோ லென்த்துக்கு நம்ம இங்கே நெட்வொர்க் ரேக்கை வைக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 3 24 போர்ட்டை வச்சுருக்கோம். உள்ள 3 24 போர்ட்டு உள்ள சுவிட்சு உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதை என்ன 3 24 எவ்வளோ வந்துடும், அதுவே 60க்கு மேலே வந்துடுது இல்லையா, 72 போர்ட் வந்துடும். அதில் எக்ஸ்ட்ரா போர்ட்டு அதில் இருக்குது. நம்ம வேணுன்னா முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸாக சுவிட்சை வாங்கி வைக்காமல் சுவிட்சை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும் போது சுவிட்சில் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவிட்சு திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ 60 போர்ட் உள்ள சுவிட்சை வாங்கி வச்சோம்னா மொத்தமும் காலி, வீணாக போச்சுன்னா. இதுவே 24 போர்ட் 24 போட்டால் 3 வாங்கி வைக்கும்போது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் அதை தூக்கி போட்டு இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதில் ஃபெயிலியர் ரேட்டு பார்த்தீங்கன்னா மீதி 48 நமக்கு ஆக்டிவில் இருக்கும், 24 மட்டும்தான் ஃபெயில் ஆகும். ஸோ அப்போ சுவிட்சை வாங்கும்போது இதையும் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் அமௌண்ட்டு முன்ன பின்ன போகும். 3 சுவிட்ச் தனித்தனியாக வாங்கும்போது ரேட்டு அதிகமாகலாம். ஆனால் ஒரே சுவிட்சாக வாங்கி வைக்கும்போது பெரிய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் அது ரன் ஆச்சுன்னா, ஏன்னா எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் எந்த நேரம் வேணாலும் வீணாக போகலாம். வாரண்டி பீரியடு உண்டு, 1 இயர் 3 இயர்லாம் வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் ஒர்க் பண்ணும். ஓகேவா? எது சுவிட்ச் ஏன் இங்கே இருக்குது, சின்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும். கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஈத்தர்நெட் மூலயமா இன்டர்நெட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஈத்தர்நெட்டில் யாராவது ஒருத்தர் தப்பாக யூஸ் பண்ணாங்க, ஒரு வீடியோ பார்க்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது டவுன்லோட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மேனேஜ் சுவிட்சாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஒரு போர்ட்டை மட்டும் பிளாக் பண்ண முடியும். எல்லாருக்கும் நெட்வொர்க்கை பிளாக் பண்ணாமல் அந்த ஒரு போர்ட்டுக்கு மட்டும் நெட்வொர்க்கை பிளாக் பண்ணலாம். நெட்வொர்க்கை பிளாக் பண்ணுறதில்ல, அந்த போர்ட்டில் எதுவுமே அவுட்புட்டே வராது. ஸோ அவுட்புட்டே வராமல் அதை பிளாக் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் எந்த அன்மேனேஜ் சுவிட்சில் வராது. நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. எங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் வந்துட்டு தான் இருக்கும். இன்புட்டை கட் பண்ணணும்னா மொத்தம் எல்லாருக்குமே கட் ஆகிடும். ஸோ நம்ம அதை மேனுவலாக பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் பண்ணோன்னா அவங்களுக்கு போகிற கேபிளை மட்டும் பிடிங்கி விடணும். இது பக்கத்தில் இருந்தால் ஓகே. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கே 5வது ஃப்ளோரில் இருக்கார், அவர்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. அவங்க அங்கேருந்து கீழே வந்து அதை பார்த்து அதை ரிமூவ் பண்ணுறது, அதை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இதுவே மேனேஜ் சுவிட்சாக இருந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏதோ ஒரு ஊரில் இருந்தால் கூட, ஏதோ ஒரு நாட்டில் இருந்தால் கூட அங்கேருந்தே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிமோட்டில் எடுத்து அவங்க அங்கேருந்தே கமாண்ட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மேனேஜ் சுவிட்சுக்கும் அன்மேனேஜ் சுவிட்சுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய இன்னும் மீதி நாளில் அது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ அன்மேனேஜ் சுவிட்சோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஸ்கில்டு பர்சன் யாருமே தேவையில்லை. சிம்பிளாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி தானே? ஜஸ்ட்டு எதில் வேணால் இன்புட் தரலாம், அந்த ஆப்ரேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு. எங்கே இன்புட் கொடுத்தாலும் மற்ற பொருளையும் அவுட்புட் எடுத்துக்கலாம், இது தெரிஞ்சால் போதும். இதுக்கு நம்ம உட்காந்து படிக்கணும், கமாண்டு போடணும், இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். அது எப்படி வேலை செய்யுது, எங்கே இன்புட் தரணும், எப்படி அவுட்புட்டு, அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி இது மேனேஜ் சுவிட்சை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காசுலாம் கிடையாது. ஸோ இது ஒரு 35,000 அப்படின்னா மேனேஜ் சுவிட்சு ஒரு 50-55,000 இருக்கும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது நமக்கு காஸ்ட் வைஸ் பார்க்குறோம், நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டோம், எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு நெட்வொர்க்கை ஸ்ப்ளிட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோன்னா அன்மேனேஜ் சுவிட்சுக்கு நம்ம போயிடலாம். நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் சுவிட்சுக்கு போகணும். ஓகேவா? ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி செக்யூரிட்டி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒருத்தர் தப்பான ஒரு யூசர் அந்த ஒரு போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த போர்ட்டை நம்ம வந்து லாக் பண்ண முடியும் மேனேஜரு சுவிட்சாக இருந்ததுன்னா. இப்போ அவங்க வந்து ஹேக்கராக கூட இருக்கலாம். ஒரு ஹேக்கர் அந்த போர்ட்டில் கேபிளை கனெக்ட் பண்ணி மொத்த நெட்வொர்க்குமே ஹேக் பண்ண முடியும், ஒரு போர்ட்டை வந்து அக்சஸ் பண்ணால். ஸோ அது அன்மேனேஜ் சுவிட்சில் நம்ம அந்த மாதிரி கண்ட்ரோல் எதுவும் பண்ண முடியாதனால செக்யூரிட்டி வயலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் மேனேஜ் சுவிட்சாக இருந்ததுன்னா அப்படி யாராவது உள்ளே வராங்கனாலே கண்டுபிடிச்சிட முடியும். அந்த பர்டிகுலர் போர்ட்டில் யார் வராங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்கிறத
நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அது இங்கே அன்மேனேஜ் சுவிட்சில் பாசிபிள் இல்லை. ஸோ மேனேஜ் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அங்கே சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே மேனேஜ் சுவிட்சில் அட்வான்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம், அதை கண்ட்ரோலும் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் முக்கியமாக ஒரு பெரிய ஒரு பேரியரே பார்த்தீங்கன்னா காசு தான். ஸோ நம்ம இவ்வளோ வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ஆகணும். ஸோ 35,000 செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 55,000 நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணாதான் செக்யூரிட்டி ஃபீச்சர் கிடைக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னாக்கா அன்மேனேஜ் சுவிட்சுக்கு போயிடலாம் ரீசெண்டாக. ஸோ இதெல்லாம் வேணும்னா மேனேஜ் சுவிட்சுக்கு தான் போய் ஆகணும். அதே மாதிரி இதில் நம்ம SNMP சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ICMP யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் சுவிட்சில் ICMP இப்போ நம்ம பேக்கெட்டை போட்டு பார்த்தோம் இல்லையா, அது ICMP ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். இதில் மட்டும் SNMP ப்ரோட்டோக்கால், அதாவது நம்ம செக்யூரிட்டி ஃபீச்சர் அதிகமாக உள்ள இந்த ப்ரோட்டோக்கால் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. அன்மேனேஜ் சுவிட்சில் SNMP கிடைக்காது, ICMP மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மேனேஜர் சுவிட்ச். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன வித்தியாசம் தெரியுது பாருங்கள். அன்மேனேஜ் சுவிட்சை நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் கையில் எடுத்து கொடுத்தேன், இங்கேயும் பார்த்தீங்க. மேனேஜ் சுவிட்சில் என்ன வித்தியாசம் இருக்குது? RJ11 எங்கே இருக்குது? RJ11 இங்கே 2 விதமான போர்ட் இருக்குது. ஈத்தர்நெட் போர்ட், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு, ஜிகாபிட் போர்ட்டுன்னு 2 இருக்குது. ஒரு பக்கம் உள்ளது ஜிகாபிட் போர்ட்டு, ஒரு பக்கம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு. ரெண்டுமே வந்து RJ45 தான். வேறு என்ன இருக்குது அதில் ஸ்பெஷலாக? 2 போர்ட் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடு USB போர்ட் இருக்குது. USB போர்ட்டை கன்சோல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. கன்சோல் அப்படின்னா நம்ம அந்த அதில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். கன்சோல் ஈக்குவல் டு கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ இந்த கன்சோல் போர்ட் எப்படி இருக்கும்? நம்ம பிசியோட கனெக்ட் பண்ணோன்னா ஒரு பக்கம் இங்கே USB இருக்குது, இன்னொரு பக்கம் எப்படி இருக்குனாக்கா VGAவோ இல்லை HDMI போர்ட்டோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட்டர் கூடயோ பிசி கூட கனெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே நீங்கள் அன்மேனேஜ் சுவிட்சில் ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து எடுத்து நீங்கள் அந்த ரவுட்டர் கூடயோ இல்லை மற்ற பிசி கூடயோ கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ண முடியாது. இதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இந்த போர்ட் இருக்கும், USB போர்ட். ஓகேவா? இதுவே நீங்கள் சர்வர்லாம் போனீங்கன்னா அதில் எப்படி இருக்குனாக்கா RJ45 போர்ட்டும் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு VGA RS232 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மானிட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் VGA போர்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த போர்ட் இருக்கும். அந்த ஒரு பக்கம் VGA போர்ட்டு, இன்னொரு பக்கம் USBயாவோ இல்லை HDMIயாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் VGA இருக்கும், இன்னொரு பக்கம் USB. ஒரு பக்கம் VGA, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம RJ45. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட் இருக்கும். அதுதான் கன்சோல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சோல் கேபிள் நான் கொண்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்கணும். அதுதான் நீங்கள் சுவிட்சை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த சுவிட்சில் இந்த USB போர்ட்டு தான் மேனேஜ் பண்ண யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம அன்மேனேஜ் சுவிட்சில் நம்ம சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் அத்தனையும் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல் நெட்வொர்க்கையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யார் யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, இல்லை தப்பாக யூஸ் பண்ணால் அவங்கள எப்படி பிளாக் பண்ணுறது, போர்ட்டை வந்து அன்ஆத்தரைஸ் போர்ட்டாக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் பிளாக் பண்ணுறது, எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் ஹேக்கர்ஸோ இல்லை அன்வான்ட் பர்சன் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம செக்யூராக வச்சுக்க முடியும். முக்கியமாக ரிமோட் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் 5th ஃப்ளோரில் இருக்கீங்க, நெட்வொர்க் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா 5th ஃப்ளோர்லேருந்து நம்ம அதை மானிட்டர் பண்ணுறதோ இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறதோ ரிமோட் மூலிமா பண்ணிக்க முடியும். எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இந்த நாட்டில் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருதுன்னா, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருதுன்னா வேறு கண்ட்ரிலேருந்து கூட அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரிமோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேனேஜ் சுவிட்ச் ஒரு பெஸ்ட்டு சுவிட்ச். டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி, அது ஒன்று தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி இது கண்டிப்பாக டெக்னிக்கல் பர்சன் தேவைப்படுவாங்க. ஏன்னா இதை ஆப்ஷன் மூலிமா பண்ண முடியாது.
யூசர் இன்டர்ஃபேஸ் மூலயமா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை வச்சு நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷனை இந்த கண்ட்ரோலில் பண்ண முடியாது. கமாண்டு பண்ணணும். ஸோ கமாண்டை நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு நான் நார்மலாக 4 கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். எனேபிள், கான்ஃபிகர் டெர்மினல், ஸோ அப்புறம் போர்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்டிகுலராக நம்ம போர்ட்டை டிசேபிள் பண்ணுறோமா எனேபிள் பண்ணுறோமான்னு நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு எக்ஸ்பர்ட், அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருக்கும் அது தெரியாது. ஆனால் அன்மேனேஜ் சுவிட்சில் அப்படி கிடையாது. நம்ம எந்த கமாண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஓகேவா? ஸோ இதில் பெரிய பிரச்சனை, நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சுவிட்சை வந்து ஆப்ரேஷனுக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா நார்மலாக சுவிட்சை ஆக்ட் ஆகும், கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனோ மேனேஜ் பண்ணுற ஆப்ஷனோ நீங்கள் பண்ண முடியாது. மேனேஜ் சுவிட்சும் அன்மேனேஜ் சுவிட்ச் மாதிரி ஒர்க் பண்ணும். ஒன்றில் இன்புட் கொடுத்தா மீதி உள்ள போர்ட்டில் அவுட்புட் கிடைக்கும். ஆனால் மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் அதுக்கு கமாண்டு டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸ்பர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த 3வது சுவிட்சு பிஓஇ. ஸோ பிஓஇ சுவிட்சு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு பிஓஇனா முதல்ல என்ன அப்படின்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட். ஸோ ஈத்தர்நெட் போர்ட்டே வந்து பவரையும் சப்ளை பண்ணும். ஸோ நெட்வொர்க்கையும் சப்ளை பண்ணும், கூட பவரும். ஸோ நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஃபோன்லாம் இருந்தது. இப்போலாம் மேக்ஸிமம் லேண்ட்லைன் ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே. ஸோ லேண்ட்லைன் ஃபோன் இன்னமும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும், ஆஃபீஸில் லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த லேண்ட்லைன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் இடையில ஒரு RJ11 கேபிள் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கீழே டயல் பேட் இருக்கிற அந்த போர்ஷனில் RJ11 தான் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எந்த பவரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடாப்டர் மூலயமா அதுக்கு வந்து 5 வோல்ட்டோ 12 வோல்ட்டோ கொடுப்பாங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்திலே வந்து பவர் ஓவர் ஈத்தர்நெட் RJ11 மூலயமா கொடுத்துருந்தாங்க. இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு, இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு பிஓஇ சுவிட்ச் மூலயமா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேஜராக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிசிடிவி கேமரா. இப்போ எங்கள் ரூமில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க இந்த கேமரா பார்த்தீங்கன்னா பிஓஇ சுவிட்ச் மூலயமா தான் இந்த கேமராவுக்கு நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கேமராவுக்கு ஏதாவது நம்ம வெளியிலேருந்து அடாப்டர் கொடுக்குறோமா இல்லை உள்ளே ஏதாவது கொடுத்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெறும் கேபிள் மட்டும்தான், அதாவது RJ45 கேபிள் மட்டும்தான் போவோம். அதுக்கான அடாப்டர் ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்போம். ஸோ அங்கேருந்து அந்த பிஓஇ சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அந்த நெட்வொர்க் மூலியமாகவே உங்களுக்கு 12 வோல்ட் சப்ளைவும் இது கிடச்சிடும். ஸோ நீங்கள் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியாக நீங்கள் பவருக்காக அந்த பவர் சுவிட்ச் போர்டோ இல்லை அதுக்காக பவருக்குன்னு ஒரு பாயிண்ட்டோ நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிசிடிவி கேமராவை எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு கேபிள் மட்டும் கொண்டு வந்தால் போதும். எந்த இடத்துல நீங்கள் அந்த பிஓஐ சுவிட்சை வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து ஒரே ஒரு சிங்கிள் கேபிள் RJ45 கேபிள் மட்டும் இந்த கேமராவுக்கு இன்புட்டாக வந்தால் போதும், கேமரா ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதனால் என்ன நமக்கு பெரிய அட்வான்டேஜ்னா, மல்டிபிள் கேபிளை கொண்டு வர்றதுக்கான அந்த காம்ப்ளெக்சிட்டியை நம்ம குறைக்கணும். ஸோ நீங்கள் பவர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும், அதுக்கு பவர் கொண்டு வரணும். அப்போ அந்த பாக்ஸ்லேருந்து பவரை இது கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு செலவாகும், தேவையில்லாமல் கேபிள் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ அந்த எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த கேமரா வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோன்றமோ அங்கே வைக்க முடியாது. எங்கே நினைக்கிறோம் நம்ம எந்த இடத்துல வைக்கணும், நான் இங்கே 2 கார்னரில் வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அங்கே வைக்க முடியாது. நீங்கள் நார்மல் சுவிட்சை யூஸ் பண்ணியிருந்தா, பிஓஐ சுவிட்ச் யூஸ் பண்ணாமல் நார்மல் சுவிட்சாக யூஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருமே பிஓஐ சுவிட்ச் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிசிடிவி கேமராவும். எல்லா சிசிடிவிலையும் வராது, தனியாக இது பிஓஐ கனெக்ஷன் வரக்கூடிய சிசிடிவி கேமரான்னு இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதை மட்டும் பண்ண முடியாது. அது பிஓஇ சுவிட்சிலேருந்து தான் 12 வோல்ட்டு அந்த லேன் RJ45 கேபிள் மூலயமா வரும். அது கம்ப்யூட்டர் சரி. பிஓஐ சுவிட்சு நம்ம யூஸ் பண்ணுறது இதுக்காக தான். பிஓஐ சுவிட்ச் எப்படி இருக்கும், நான் ஒரு சின்ன சுவிட்சையும் காட்டினேன்.
மறுபடியும் கூட பார்க்கலாம் சொல்லுங்கள், நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இதுதான் வந்து சிசிடிவி கேமரா கொடுக்குற பிஒய் சுவிட்ச். இதில் பாருங்கள், இதில் மற்ற போர்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் பாருங்கள். இது வந்து நார்மல் சுவிட்ச், இது பிஒய் சுவிட்ச். என்ன வித்தியாசம் இருக்கு? போர்ட் நாங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கா, அது ஏன் ரெட்டில் மார்க் பண்ணிங்கன்னா பவர் வரும் அது. ஸோ பவர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். RYBன்னு 3 ஃபேஸ் இருக்குது. ஏன் பிஓஎஸ்க்கு ரெட்டு கொடுத்துருக்காங்கன்னா ரீசன் இருக்குது. அதில் நெட்வொர்க்கும் வரும், கூட 12 வோல்ட் பவரும் கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, இது சுவிட்சா பிஓஐ சுவிட்சான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்போவுமே பிஓஐ அந்த போர்ட்டை ரெட்டில் தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. எந்த போர்ட்லாம் பிஓஐ போர்ட்டாக இருக்கோ, பவர் ஓவர் ஈத்தர்நெட் போர்ட்டாக இருக்கோ, அது எல்லாமே ரெட்டில் தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, சேம் இதே சுவிட்ச் தான் நாங்கள் எல்லா கேமராவுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேன் 1 லேன் 2ன்னு இருக்கா, நீங்கள் இன்புட்டு இங்கே தான் கொடுப்பீங்க. இன்புட் கொடுக்குற இடம் தான் இந்த லேன் 1 லேன் 2. ஸோ நம்ம வெளிலேருந்து கொண்டு வந்து லேன் அங்கே கொடுத்துருவோம். ஸோ அவுட்புட் எல்லாம் இந்த பிஒய் சுவிட்ச் மூலயமா தான் அவுட்புட் எடுத்து ஒவ்வொரு கேமராவுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு கேபிள் இந்த சுவிட்சுக்கு தான் போகும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு ஒரு பிஓஐ சுவிட்ச் வச்சுருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் லேபில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு பேரல்டோ லேபில். ஸோ அந்த டிஸ்டன்ஸை பார்த்து ஒவ்வொரு சுவிட்சை வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ரூமில் 2 கேமரா இருக்கா, அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கேமரா இருக்கும் ஒவ்வொரு ரூமுக்கு வெளியில். அந்த எல்லா கேமராவும் இந்த சுவிட்சுக்கு போகும். அந்த சுவிட்சிலேருந்து நீங்கள் உங்களுக்கு பவரை சப்ளை பண்ணணும் அந்த சுவிட்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா லேண்ட் மூலிமா தான் மானிட்டர் பண்ண முடியும். இங்கே மூலிமா பவர் வரும், ஸோ நெட்வொர்க் வந்துடும். இந்த லேண்ட் சுவிட்ச் மூலயமா இந்த லேண்ட்லேருந்து எங்களுடைய சர்வருக்கு போயிடும். ஓகேவா? இதுக்கும் சேம் இதே மாதிரி பவர் கொடுக்கணும். 230 வோல்ட் பவர் கொடுப்பீங்க, உள்ளேயே பவரை வந்து 12 வோல்ட் ரெடி பண்ணி இந்த போர்ட்டுக்கு சப்ளை பண்ணிடும், கூட நெட்வொர்க்கும் வந்துடும். ஸோ லேண்ட் சுவிட்சு, ஸோ லேண்ட் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் லேனும் நார்மல் அன்மேனேஜ் சுவிட்சும் ஒன்று தான். ஓகேவா? அதில் வந்து ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். இந்த நார்மல் அன்மேனேஜ் சுவிட்சில் 2 போர்ட் இருக்கும், ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கும், ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கும். 2 விதமான போர்ட் இருக்குது நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஈத்தர்நெட் போர்ட், ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட். ஸோ ஈத்தர்நெட் போர்ட்டு இன்னொரு டைப்பாக சொல்லணும்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட், ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட். இது நார்மல் சுவிட்சில் இருக்கும். ஆனால் லேண்ட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா வெறும் ஈத்தர்நெட் போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இதுதான் வந்து லேண்ட் சுவிட்சு. இதை பார்த்துருக்கீங்களா? இது வந்து வெறும் 5 போர்ட் உள்ள ஒரு லேண்ட் சுவிட்ச். இது வந்து நீங்கள் நார்மல் அன்மேனேஜ் சுவிட்சை விட இது காஸ்ட் கம்மி, நார்மல் லேண்ட் சுவிட்ச். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஒரு லேண்ட் சுவிட்ச் தான், சிஸ்கோவோட ஒரிஜினல் லேண்ட் சுவிட்ச். சிஸ்கோவோட ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம டிலிங்கோ டிபி லிங்கோ வாங்கினீங்கன்னா அதை விட கண்டிப்பாக காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சிஸ்கோங்கிறது ஒரு பிராண்டு, பெரிய பிராண்டுங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகேவா? ஒன்றும் வித்தியாசம் எதுவும் கிடையாது, ஆப்ரேஷன் வைஸ் சேமு, ஆனால் காஸ்ட்லி. இப்போ நம்ம எப்படி ஆப்பிள் ஃபோன் வாங்குற மாதிரி, ஆப்பிள் ஃபோனும் நம்ம ஓப்போ ஃபோனும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது. ஆப்ரேஷன் வைஸ் சேம் தான், கால் தான் பேச போகிறோம், ப்ரௌசிங் பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். ஆனால் அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதான் வித்தியாசமே தவிர மற்றபடி சுவிட்சோட ஆப்ரேஷனில் ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போது நம்ம சுவிட்சு, ரவுட்டர், ஹப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட்டே சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் நான் வித்தியாசம் சொல்லியாச்சு. ஏன்னா ஹப்பு வந்து ப்ராட்காஸ்ட்டு, சுவிட்சு யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட் பண்ணும். ஓகேவா? ரவுட்டரை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ ரவுட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டிவைஸ். ஸோ எதுக்காக ரவுட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம்? சுவிட்சில் வந்து சுவிட்சுக்கோ ஹப்புக்கோ சிங்கிள் நெட்வொர்க் தான் கொடுக்கணும். சிங்கிள் நெட்வொர்க்குங்கிறது 10.0.0.1ங்கிறது ஒரு நெட்வொர்க். அதுவே 20.0.0.1 போனீங்கன்னா நெட்வொர்க் மாறிடும். ஓகேவா? ஸோ இதுவே ரவுட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நெட்வொர்க் வேணாலும் கொடுக்கலாம், அது எத்தனை நெட்வொர்க் வேணாலும் வாங்கி அதுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஹப்பு சுவிட்சு வந்து சிங்கிள் நெட்வொர்க் தான் நீங்கள் இன்புட் கொடுக்க முடியும். ஆனால் ரவுட்டர் அப்படி கிடையாது, மல்டிபிள் நெட்வொர்க்கை நீங்கள் கொடுக்கலாம். எத்தனை நெட்வொர்க் அதில் உள்ள போர்ட்டை பொறுத்து
நீங்கள் 10 நெட்வொர்க் கொடுத்தாலும் அந்த 10 நெட்வொர்க்கே வாங்கிட்டு ரவுட்டிங், ஸோ ரவுட்டிங் தனி ஒரு ப்ரோட்டோக்கால், அதை நம்ம அதுக்குன்னு தனியாக நம்ம கமாண்ட்லாம் டைப் பண்ணணும், அதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நெட்வொர்க்கை இன்புட்டாக கொடுத்தாலும் அதுலேயே நம்ம இன்டர்நெட் எடுத்துக்க முடியும், நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஹப்பில் அப்படி கிடையாது. 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், அவுட்புட்டை கொடுக்காது. ஹப்பும் சரி சுவிட்சும் சரி, ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் ஒரே ஒரு நெட்வொர்க் அது மட்டும் தான் கொடுக்கணும். ஆனால் ரவுட்டர் அப்படி கிடையாது, எத்தனை நெட்வொர்க் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் பண்ணாதான் ரவுட்டர் அந்த ரவுட்டிங் வேலையை பண்ணும், நெட்வொர்க்கை சப்ளை பண்ணும். ஸோ அதுதான் எனக்கு சொல்லியிருக்கோம். ஸோ சேம் நெட்வொர்க்கு, இது வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கு. அதே மாதிரி இங்கே ஹப்பில் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ சுவிட்சில் மல்டிகாஸ்ட்டோ இல்லை யூனிகாஸ்ட்டோ பண்ணிக்க முடியும். எத்தனை டிவைஸ் வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட மல்டிகாஸ்ட்டு, ப்ராட்காஸ்ட்டு எல்லாமே நம்ம ரவுட்டரில் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கான்ஃபிகரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ ஹப்பை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணாது. ஏன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஹப்லையும் கிடையாது. அதே மாதிரி சுவிட்ச்லேயும் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணாது. ஆனால் மேக் அட்ரஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ மேக் அட்ரஸ் தெரியுமா? ஐபி அட்ரஸை பற்றி இன்னும் நமக்கு தெரியல. ஸோ நம்ம பார்ப்போம், ஐபி அட்ரஸ் தனியாகவே பார்க்க போகிறோம். ஸோ மேக் அட்ரஸுங்கிறது, ஸோ நம்ம ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு என்ஐசி மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய மொபைலுக்கு மேக் அட்ரஸ் உண்டு, மொபைலுக்குன்னு மேக் அட்ரஸ் இருக்காது. அதனுடைய ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் அதுக்கு தான் மேக் அட்ரஸ். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு மட்டும்தான் மேக் அட்ரஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சுவிட்ச் எடுத்தீங்கன்னா இதில் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். ஹப்புக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், ரவுட்டருக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், ஒய்ஃபை ரவுட்டருக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், மோடமுக்கு மேக் அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ளூடூத் மூலயமா நெட்டை கனெக்ட் பண்ண முடிஞ்சால் அதுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ எல்லா நெட்வொர்க் டிவைசஸ்க்கும் மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ அது மூலயமா தான் இங்கே எந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணாது. ஆனால் மேக் அட்ரஸ்லேருந்து மேக் அட்ரஸை மூலியமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணும், அவ்வளோதான் பண்ண முடியும். இதில் ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபி தான். ஸோ ஐபியை வச்சு தான் நெட்வொர்க்கே அதை ஐடென்டிஃபை பண்ணும். 10லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு நெட்வொர்க், 11ல் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு நெட்வொர்க்காக மாறிடும். அதையே சப்நெட்டாகவும் பிரிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு நம்ம அடுத்தது பார்ப்போம். கால்குலேஷன்லாம் இருக்குது, டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ரவுட்டர் டேட்டாவையோ இல்லை மற்ற இன்ஃபர்மேஷனையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ வித்தவுட் ஐபி அட்ரஸ் நெட்வொர்க்கில் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எல்லா டிவைஸுக்குமே ஐபி அட்ரஸுங்கிறது மஸ்ட்டு. ஸோ ஐபியை அசைன் பண்ணாத வரைக்கும் நெட்வொர்க்கில் எதுவுமே நடக்காது. உங்கள் பிசிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி அட்ரஸை அசைன் பண்ணலை, ஐபி அட்ரஸே வந்து 0 ஆகிட்டோம் அப்படின்னா நெட்வொர்க் கனெக்டே ஆகாது. கேபிள் வரும், லைட்லாம் எரியும், ஆனால் இன்டர்நெட் மட்டும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நெட்வொர்க்கில் எதுவுமே ஷேரும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஐபி அட்ரஸுங்கிறது நெட்வொர்க்கில் முக்கியமான பார்ட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹப்பு, சுவிட்சு. ஸோ இப்போ சுவிட்சில் ஒரு எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? சுவிட்சை பார்த்துறோம் இல்லையா? ஸோ அன்மேனேஜ் சுவிட்சை ஒன்று கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? பார்த்துட்டு அடுத்தது கேபிளுக்கு போயிடலாம்.